1 year LLM வேலிடா இல்ல 2 year LLM வேலிடான்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ரைட் வீடியோ ஃபார் யூ. 2013ல இந்த 1 year LLM கோர்ஸ் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. எப்போ இந்த 1 year LLM பஞ்சாயத்துக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா 2021ல பார் கவுன்சில் என்ன பண்றாங்க, 1 year LLMக்கு அப்போஸ் பண்றாங்க. பிசிஐ எதுக்காக அப்போஸ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி 2 years LLM தான் மாஸ்டர்ஸ்க்கு கரெக்டான கோர்ஸ். 1 year LLM மாஸ்டர்ஸ் உடைய ஸ்டாண்டர்ட்ஸை குறைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னாலே நிறைய இடத்துல LLM 1 year தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கிளாஸான 1 year LLM கோர்ஸ் தான் இந்தியாவுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. 2025ல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பாஸ் பண்றாங்க. 2 LLMமும் வேலிட் தான்ட்டு. சரி ப்ரோ, அப்போ 1 year கோர்ஸ் வேலிட்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏன் எல்லாருமே சேர்ந்து 1 year படிக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் 2 கோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டாலே ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். இப்ப குயிக்கா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல 1 year LLM வரப்போ லெஸ் டைம், உங்களுக்கு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு கம்மியான டைமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் இருக்கும். நீங்க எக்ஸாமே ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். சைட் டு சைட் பப்ளிகேஷன்ஸும் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க 2 years LLM எடுக்கிறீங்கன்னா 4 செமஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா எக்ஸாமே ஹேண்டில் பண்ணலாம், அதே மாதிரி பப்ளிகேஷன்ஸும் பண்ணலாம். இது ஏன் நான் இங்க சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு LLM முடிச்சுட்டு எங்கேயாவது அகாடமிக் ஃபீல்டு சைட்ல நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து முதல்ல எதிர்பார்க்கறது நெட்டும் அதே டைம்ல நீங்க எவ்வளவு பப்ளிகேஷன் வச்சிருப்பீங்கன்னு தான் பார்ப்பாங்க. நீங்க 1 years கோர்ஸ்ல இருக்கீங்க, நீங்க பப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா அவ்வளவா பண்ண முடியாது. மேக்ஸிமம் நீங்க 2 பப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. செகண்ட் பாயிண்ட், நீங்க கோட் சைட் தான் பிராக்டிஸ் போறீங்க, இல்ல நான் கார்ப்பரேட் சைட் தான் போறேன் ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 1 year LLM இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. அதுவே நீங்க வந்து அகாடமிக் சைடு தான் நான் போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 years LLM இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. இது 2 கோர்ஸுமே பார் கவுன்சிலால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கோர்ஸ் தான். அதே மாதிரி நீங்க நெட்டுக்கும் குவாலிஃபைட் அண்ட் பிஹெச்டிக்கும் நீங்க குவாலிஃபைட் தான். பார் கவுன்சில்ல என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் 55% ஆஃப் மாஸ்டர்ஸ் நீங்க முடிச்சிருந்தா போதும் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க 1 year தான் பண்ணணும் அப்படின்ற விஷயமே அதுல சொல்லல. சோ 2 கோர்ஸுமே வேலிட் அண்டர் பை த பார் கவுன்சில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரவிந்தன் லா ஸ்டடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.